இந்த மாவீரன் பற்றிய பாட்டு எப்படி தெரியுமா? அறம் கண்ட மாவீரம். இசைப்பேழையில எழுத்து யார் தெரியுமா எழுதியிருக்கா? வல்வை அகலினியன்னு பேரை பத்தியில எப்படி இருக்குது. இசையமைப்பாளர் யார் தெரியுமா? முகிலரசன். அறம் கண்ட மாவீரம் இசைப்பேழையணும் யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னு நீங்க கேட்டு ஆனந்தம் அடையணும். அதுல அடியனுக்கு ஒரு பாட்டு பாட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது நான் பண்ணின பாக்கியம். உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஈழ மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். ஒரு அருமையான பாடல், ரொம்ப மனதை தொடக்கூடிய ஒரு பாடல் நான் பாடியிருக்கேன். இது இசையமைத்தது தாயக இசையமைப்பாளர் முகிலரசன் அவர்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற, ஒரு மூவிங்காக லிரிக்ஸ் எழுதினது திரு வல்வை அகல் இனியன் அவர்கள். ஸோ இந்த பாட்டு உலகெங்கும் நாங்கள் மியூசிஷியன்ஸ் எல்லாம் போய் பாடுறோம், பர்ஃபார்ம் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக அதை மெஜாரிட்டி பண்ணுறது நம்ம தமிழ் ஈழ மக்கள் தான். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பெரிய கதை இருக்கும், அவங்களுக்கு ஒரு சோகம் இருக்கும். அண்ட் எல்லாருமே எப்போ நம்ம தாயகத்துக்கு திரும்பி போவோங்கிற ஒரு ஏக்கம் நான் எல்லாருக்கிட்டையும் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் அதை நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அவங்களோட மாவீரன் அவருக்காக ஒரு பாடல் அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க. இந்த ரொம்ப அழகான பாடல் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பிரசாந்த். வருகின்ற கார்த்திகை மாதம் மாவீரர் நாளை முன்னிட்டு அறம் கண்ட மாவீரம் என்னும் இருவெட்டு வெளியாக உள்ளது. இதில் நான் 2 பாடல் பாடியுள்ளேன். ஒன்று மாவீரர் பாடல், இன்னொன்று எங்களுடைய இசைப்பிரியாக்காவை பற்றிய ஒரு பாடல். இதற்கு இசையமைத்தவர் எங்களுடைய தாயக இசையமைப்பாளர் முகிலரசன் அவர்கள். இதை எழுதியவர் வல்வை அகலினியன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ். அறம் கண்ட மாவீரம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆல்பம்காக முகிலரசன் தாயகத்து கம்போசர் ரொம்ப அருமையா ஒரு டியூன் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சிரஞ்சீவி மாஸ்டர் அவர்களுடைய வரிகள் ரொம்ப அழகான வரிகள். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பாடுறதுக்கு வரிகளும் சரி, பாடலினுடைய இசையும் சரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இவர் முன்னாடி நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் பல வருடங்களுக்கு முன்னாடி. அவரோட மறுபடியும் இணைந்து இந்த பாடல்ல ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேசிய தலைவர் பற்றின இந்த பாடல் உங்க எல்லாருக்குமே பிடித்த பாடலா இருக்கும். கண்டிப்பா இந்த பாடலை கேளுங்க, பகிருங்க. நன்றி. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் வல்லவன். நான் பாடகர். இன்று எந்த பாடலை நான் பாடிட்டு இருக்கிறேன்னா, நம்முடைய தாய்நாட்டின் விடுதலைக்காக தங்களை ஆகுதியாக்கி கொண்ட மாவீரர்கள் பற்றியதான் ஒரு பாடல். இந்த பாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்னுடைய பாடல் கரியர்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல எனக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு அருமையா ஒரு இசைப்பேழை, அதாவது அறம் கண்ட மாவீரம் அப்படிங்கிற ஒரு இசைப்பேழையில இது வெளியிடுறாங்க. இதனுடைய பாடல் வரிகள் நம்முடைய கவிப்புயல் சரண் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அருமையான உணர்ச்சி பூர்வமான ஒரு வரிகள். அதற்கேற்ற மாதிரியான ஒரு அருமையான மெட்டை கொடுத்திருக்கிறாரு நம்முடைய தாயகத்து இசையமைப்பாளர் திரு முகிலரசன் அவர்கள். ரொம்பவே அருமையா வந்திருக்கு. இந்த பாடல் நான் பாடினது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை நான் கருதுறேன். என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான பாடல் அப்படின்னு எனக்கு தோணுது. மக்கள் இதை கேட்டு மாவீரர்களுக்கு மிகுந்த நல்ல ஒரு வணக்கத்தை செலுத்துவோம். நன்றி. வணக்கம். என் ஈழத்து பாச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூப்பர் சிங்கர் முத்துச்சிற்பி. வருகின்ற நவம்பர் 27 மாவீரர் தினத்தன்று ஒரு அற்புதமான ஒரு மாவீரர்களுக்காக நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன். இந்த பாடலுக்கு இசையமைத்தார் அன்பு அண்ணன் தாயகத்து இசையமைப்பாளர் முகிலரசன். வரிகள் எழுதியிருக்கார் அண்ணன் எஸ் கவிதரன் அவர்கள். ஆமா, மாவீர செல்வங்களை போற்றும் விதமாக ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் பாடுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்த பாடல் மூலமாக மாவீர செல்வங்களை நானும். தாயக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைப்பறவை கரோலின். இந்த மாதம் கார்த்திகை மாதம் மாவீரர்களுக்கானது. மாவீரர்களின் கானங்களை பாடும் மாதம். அறம் கண்ட மாவீரம் எனும் ஒரு அழகான இருவட்டு வருகிற 22 கார்த்திகை மாதம் சுவிஸ் சூரிச் லங்னவ் மண்டபத்தில் மிக சிறப்பாக வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த இருவட்டானது அகலியனின் உருவாக்கத்தில் தாயக இசையமைப்பாளர் முகிலரசனின் இசையில் பல முன்னணி கவிஞர்களின் வரிகளில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இருவட்டில் தென்னிந்திய கலைஞர்கள் உட்பட எமது ஈழத்து கலைஞர்களும் இணைந்து இந்த மாவீரர் கானங்களை மிக உணர்வோடு பாடியிருக்கின்றார்கள்.
அறம் கண்ட மாவீரம் என்ற இசைத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள மாவீரர் பாடலில் பிரசாந்த் அண்ணாவும் நானும் இணைந்து பாடியுள்ளோம். இந்த பாடலை இசையமைத்த தாயக இசையமைப்பாளர் முகிலரசன் மாமாவுக்கும் மென்மையான வரிகளை வழங்கிய சிரஞ்சீவி மாஸ்டருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய வல்வை அகலியன் மாமாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். அறம் கண்ட மாவீரம் என்ற இசைப்பேழையில் நான் ஒரு மாவீரர் பாட்டு படித்துள்ளேன். அந்த பாட்டை படிக்க எனக்கு வாய்ப்பு தந்த வல்வை அகலியன் மாமாவுக்கும், இசையமைத்த முகிலரசன் மாமாவுக்கும், வரி எழுதிய அன்பரசன் மாமாவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நந்தி கடத்தாயே நந்தி கடத்தாயே உந்தன் கரையோரம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மாவீரர் நாளை முன்னிட்டு அறம் கண்ட மாவீரம் என்னும் இசைத்தட்டு வெளியீடு காண உள்ளது. இந்த பாடலை இசையமைத்தவர் என்னுடைய அப்பா. இந்த பாடலை எழுதியவர் சிரஞ்சீவி மாமா. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பின்னணி பாடகி சாந்தி. அறம் கண்ட மாவீரம் அப்படிங்கிற ஒரு இசை பேழை, அந்த இசை பேழையில் நானும் ஒரு பங்காக இருக்கேன்றதுல முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாடலை இசையமைச்சவங்க ஈழத்து இசையமைப்பாளர் முகிலரசன் மற்றும் இந்த பாடலை எழுதியவர் கவி புயல் சரண் அவர்கள். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு காரணம் அந்த பாடலுடைய வரிகள். ரொம்ப அருமையான ஒரு ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட மாவீரர்களுடைய அருமை பெருமைகளை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக இந்த பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்கணும். கேட்டு அவர்களுடைய பெருமையை பறைசாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகி அமலியா. எங்கள் மாவீரர்களை நினைவு கூர்ந்து அறம் கண்ட மாவீரன் என்னும் இசைத்தொகுப்பில் சிரஞ்சீவி மாஸ்டரின் வரிகளில் தாயக இசையமைப்பாளர் முகிலரசன் மாமாவின் இசையில் அன்னை இங்கே என்ற பாடலை பாடியிருக்கின்றேன். சிறுவயதிலிருந்து தாயக பாடல்கள் பாடிக்கொண்டு வருகின்றேன். இனி வரும் காலங்களிலும் தாயக பாடல்கள் பாடுவேன். இது எனக்கு ஒரு பெருமையான விடயமாக நான் கருதுகிறேன். இதே போல இளம் கலைஞர்கள் எங்கள் தாயக பாடல்களை பாட வேணும் என்பது என்னுடைய விருப்பம். அனைவரும் இந்த இசைத்தொகுப்பை கேட்டு எங்கள் மாவீரர்களின் தியாகங்களை போற்றுவோம். நன்றி. கல்லறை தெய்வங்களே, உயிரினை தந்து உறவினை காத்த கல்லறை தெய்வங்களே, சொல்லிலும் செயலிலும் சத்தியம் காத்த தலைவனின் பிள்ளைகளே, புயலின் வேகத்தில் மதியுகம் வகுத்த வெற்றியின் சுடர்களே.